மோட்ச பயணம் இன்று. இன்றைய தியானத்தின் தலைப்பு மகிமையின் மேல் மகிமை. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ரோமர் 8:18. அப்பப்பா, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் அந்த 10 மாதத்துக்குள் ஒரு பெண் படும் பாடுதான் எத்தனை. ஆனால் பிரசவத்தின் போது பயங்கரமான வலி வேதனைகளை சகித்தாலும் அவள் குழந்தையை பெற்றெடுத்து அதன் அழகிய முகத்தை பார்த்ததும் இதுவரை பட்ட அனைத்து பாடுகளும் வேதனைகளும் ஒரு நொடி பொழுதிலே மறைந்து விடுகின்றன. கையிலுள்ள குழந்தை செல்வத்தோடு ஒப்பிடும்போது இதுவரை பட்ட பாடுகள் ஒன்றுமில்லாமல் போய்விடுகின்றன. இதே போலத்தான் நாம் இவ்வுலகில் படும் பாடுகள் இல்லாத மனித வாழ்க்கையே இல்லை எனலாம். பணம் இல்லாதவன் நமக்கு பணம் மட்டும் இருந்தால் நம் கஷ்டங்கள் எல்லாம் போய்விடும் என எண்ணுகிறான். பணம் உள்ளவன் சந்தோஷம் சமாதானம் இல்லாமல் பாடுபடுகிறான். ஆக இவ்வுலக வாழ்விலே பாடுகள் நமக்கு உண்டு, அது அவசியமும் கூட. அவருடனே கூட பாடுபட்டால் அவருடனே கூட மகிமைப்படுவோம். அந்த மகிமையோடு ஒப்பிடும்போது நம் பாடுகள் ஒன்றுமே இல்லை. நம் பாடுகளை எவ்வளவு பெரிதாய் நினைக்கிறோமோ அதைவிட கோடி மடங்கு பெரியது இனி வெளிப்பட போகும் மகிமை. அந்த மகிமையை நோக்கியிருந்தால் நம் உபத்திரவம் பெரிதாக தோன்றாது, லகுவாக மாறிவிடும். மேலும் கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிப்பவர்களுக்கு மகிமையான பரலோகத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே பாடுகள் வரும்போது கலங்க வேண்டியதில்லை. அதன் பின்னாலேயே ஆசீர்வாதமும் வரும் என்று விசுவாசத்துடன் எதிர்பார்க்கலாம். ஆம், சோதனைகளை சகித்து உத்தமனென்று விளங்கிய பின்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரலோகத்தை சுதந்திரிக்கப் போகிறோம். அங்கே கண்ணீரோ கவலையோ துக்கமோ மரணமோ இல்லை. புதிய வானம் புதிய பூமி, அதுவே நம் வாசஸ்தலம். புதிய எருசலேம் நகரின் அஸ்திபாரம் சகலவித ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. 12 வாசல்களும் முத்துக்களால் நிறைந்தவை. அதன் மதில்கள் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டது. நகரத்து வீதியெல்லாம் சுத்த பொன்னாயிருந்தது. பளிங்கை போன்ற தெளிவான ஜீவ தண்ணீருள்ள நதி தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வரும். இப்படி நாம் இனி மகிமையான பரலோகத்தை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். நண்பர்களே, நீங்கள் இன்று அனுபவித்து வரும் பாடுகளை பரலோக மேன்மையோடு ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள் பாடுகள் சிறியதாய் தோன்றும். உங்கள் பாரம் குறைந்துவிடும். அவிசுவாசங்கள் மாறும். இனம் புரியாத சந்தோஷம் உங்களை ஆட்கொள்ளும். அல்லேலூயா. இன்றைய நாளுக்கான ஜெப குறிப்பு. கிராமங்களில் பள்ளிக்கு செல்லாமல் வீடுகளில் இருக்கும் பிள்ளைகளின் பாதுகாப்பு மற்றும் அவர்களது எதிர்காலம் ஆசீர்வாதமாக அமைய நாம் ஜெபிப்போமா?